தமிழ் சினிமாவில் என்னதான் நிறைய சிங்கர்ஸ் இருந்தாலும் எஸ்பிபியோட இடத்த யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாது. அதுலேயும் ஒரு ரிதமில் பாடி ஒரு போதை மாதிரி அவரோட பாட்டு இருக்கும். தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அவர் இப்போ இருந்தாருன்னா இந்த சாங்ஸ்க்கெல்லாம் பண்ண எப்படி இருக்கும்னு ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் எஸ்பிபி அவர்கள் பாடிய ஏஐ மூலமாக கிரியேட் பண்ண ஒரு டாப் 5 சாங்ஸை இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். 5th பிளேஸில் பார்க்க போகிற சாங் என்னென்னா, விக்ரம் படத்தில் வர போர்க்கண்டம் சிங்கம் சாங்கை எஸ்பிபி அவர்கள் பாடினா எப்படி இருக்கும்னு இந்த பாட்டு மூலமாக கேட்டேன். ஏஐ மூலமாக பயங்கர சூப்பராக இருக்குது, நீங்களும் கேளுங்க. உயிர் நடுங்குதே இன்னையும் எந்திடவே உடைந்த வீரனே கலங்கி அழுகிறே. 4th பிளேஸில் பார்க்க போகிற சாங் என்னென்னா, பேச்சுலர் படத்தில் வர அடியே சாங்கை எஸ்பிபி அவர்கள் பாடினா எந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு இப்போ இந்த ஏஐ வீடியோ. லவ்வர் படத்தில் வர தேன் சுடரே சாங்கை எஸ்பிபி அவர்கள் பாடினா எவ்வளோ அழகாக இருக்கும்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுங்க. அதுலேயும் ஒரு லைனில் ஒரு பாடி பாருங்க, ஒரிஜினல் வாய்ஸுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக ஏஐயில் உருவாக்கியிருக்காங்க. தினம் தினமே என் உயிரை ஒன்னும் தேன் சுடரே. செகண்ட் பிளேஸில் பார்க்க போது எஸ்பிபி அவர்கள் ஊரும் பிளட் அப் சாங்கை பாடினா எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன். உண்மையாக சொல்கிறேன், சாய் அபேகரோட எஸ்பிபி அவர்களுக்கு அந்த வாய்ஸும் அந்த லிரிக்ஸும் பயங்கர சூப்பராக இருக்குது. மியூசிக்கோட கேட்டால் இன்னும் நல்லா இருக்குது. எனக்குள்ள காலத்திர ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவ. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற சாங் என்னென்னா, சித்தா படத்தில் வர உனக்குத்தான் சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள் பாடினா எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும் இந்த வீடியோவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கினேன். போதை மாதிரியோட குரல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. முக்கியமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தும்மிடி ஆயுசு நூறாக என் உயிர் உன்னோட பத்திர சத்தாக என் பார்வை உன்னோடு.